ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன வெங்காய தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு உளுந்தம்பருப்பு நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சட்னிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1/4 ஸ்பூன் ஜீரகம் மட்டும் போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உளுந்தம்பருப்பு கருகி போயிடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த உளுந்தம்பருப்பு ஜீரகமும் நல்லா பொரிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 4 வரமிளகா காம்பை எடுத்துகிட்டு 2 கிள்ளி போட்டுக்கோங்க. கிள்ளி போட்டுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு பல் தோல் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு முழுசாகவே அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 3 தக்காளி, அதை சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு சின்ன துண்டு புளி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு தட்டில் பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காய தக்காளி சட்னி ரெடி. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன துண்டு புளி போட்டால் போதும். ஏன்னா தக்காளியோட புளிப்பு இருக்குது, நம்மளுக்கு புளியோட புளிப்பு சேர்ந்து செமையாக இருக்கும். ஒரு 1 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டு தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நீங்கள் அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி தேவைப்படாது. அந்த தக்காளி வெங்காயமே நல்லா நைஸாக அரைஞ்சிரும். அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது ஊத்தாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒரு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து எடுத்துருங்க. தேங்க்யூ.